விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு என்னை எழும்ப பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை அனுப்பினதே இன்னும் பிரச்சனை அதிகமாக்குறதற்கல்ல, மோசேயை அனுப்பினது பிரச்சனையிலிருந்து விடுவிக்க. ஹல்லேலூயா. அனுப்பினதே விடுதலை தர. அப்படி அனுப்பப்பட்ட மோசேயை விடுதலையோட திருப்பி வர விடாம கர்த்தர் அந்த இடத்துல இருந்து திரும்ப வர கர்த்தர் அனுமதிக்கல. அவன் திரும்ப வரணும்னா விடுதலையோட தான் வரணும். ஒரு மோசே வந்ததுக்கே இவ்வளோ வைராக்கியம் இருக்கணும். எனக்காய் விடுதலை தர வந்தவ, எனக்காய் விடுவிக்க வந்தவ. எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை இது எனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு சீக்கிரத்தில் நடக்கும் இது. ஆமென். இருதயம் கடினமாகுதா? பார்வோன் இருதயம் கடினமாகிறத பாக்குறீங்களா? இஸ்ரவேலரே, சீக்கிரத்துல ஒரு ராத்திரி உங்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீங்கள் அழுத அழுகை, இத்தனை நாள் வடித்த கண்ணீர், எல்லாவற்றிற்கு பலன் சீக்கிரமா என் ஆண்டவர் விடுவிப்பார். நல்ல ஆமே நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்பொழுது சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை பலப்படுத்தும் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். அவன் மோசே உள்ள இருக்கிறார். மோசே இருந்து பிரச்சனை அதிகமாகுதா? விடுதலை சமீபமாயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர். ஆமென். ஒரு முறை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் எழும்பவே முடியாது என்றல்ல, அந்த பிள்ளை திரும்ப திரும்ப ட்ரை பண்றது போல. ஆமாம், கர்த்தர் உங்களை எழுப்பி நிறுத்தும். ஒரு டைம் உண்டு. கர்த்தர் ஒரு காலத்தை குறிச்சிருந்தா. ஏன் மோசே அனுப்புற அன்னைக்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ஒரு விடுதலை மொத்தமாக கொடுத்துருக்கலாம். விடுவிக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு செய்தி ஒரு இடத்துல கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எழுத வைத்தார். ஆமென். குறித்த காரியத்திற்கென்று ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு குறித்த காரியத்திற்கென்று ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறார். ஆமாம். அந்த காலம் வரையிலும் நான் நம்பணும், நான் பொறுமையா இருக்கணும். மோசே உள்ள வந்துட்டார்ல, வந்து இனி எனக்கு விடுதலை உண்டான்கிறத நான் எதை வச்சு அறிந்து கொள்வேன்னா மோசே என் கூட தான் இருக்கிறார். மோசே இன்னும் உள்ளதா இருக்கிறார். ஆமா, எனக்கு விடுதலை உண்டா எதை வச்சு? என் மீட்பர் இன்னும் உயிரோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். யோபுக்கு அதுதான் நிச்சயம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால என்ன சொல்ற யோபு? எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்கு ஏதோ ஒன்று கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். அவர் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடு. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும். ஓ, நான் எழும்புவேன். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் நல்ல கைகளை தட்டி எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். ஓ, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். ஆமே, நான் எழும்புவேன். மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுங்க. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும். என்னை எழும்ப பண்ணும் இருக்கிறார். நான் எழும்புவேன். என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும்
குறையவில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எழும்ப செய்வார். ஆமே, பராக்கிரமம் அல்ல, ஆவியின். நல்ல கைகளை தட்டி எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். அவர் பலத்தால் எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா. சொல்ல சபை இந்த வார்த்தை விசுவாசத்தோடு, என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். எழும்புவேன், நீங்கள் எழும்புவீர்கள். கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற காலம் வருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லு சபையை ஒரு விசை கூட, என்னை எழுப்பப்படும். என்னை மோச இருக்கிறார். ஆமென். பிரச்சனை அதிகமாகிறதா, விடுதலை சமீபமாகிறது. பிரச்சனை அதிகமாகிறதா, விடுதலை சமீபமாகிறது. விடுவிக்கிறவர் இருக்கிறார், விடுதலை தருகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோடு, என்னை விடுவிக்கிறவர் என்னோடு உண்டு. இதோ விடுதலை சமீபம், விடுதலை சமீபம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை, பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. ஆமென், 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 ஆமென். இதோ இதோ பல ஆண்டுகள் பட்ட பாடுகளுக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை. பல நாட்கள் சுமந்த வேதனைக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை. விடுவிக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறார். நீ எழும்புவார், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள். விடுதலையாக்கப்பட்டவர்களாய், ஆமென், சமாதானம் உள்ளவர்களாய் நீங்கள் எழும்புவீர்கள். உன்னை முடங்க பண்ணின அத்தனை காரியத்தில் கர்த்தர் முடக்கி போடுவாராக. ஆமென், ஆமென். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. மகிமை, 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 மகிமை. மோசே அனுப்பப்பட்டது உன்னை விடுவிக்க, உங்களை விடுதலை ஆக்கவே. அவர் உங்களுக்காய் அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள். Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. விழுந்ததை கண்டு கலங்காதீர்கள். நீங்கள் விழுந்தாலும் எழும்புவீர்கள். ஆமா, எழும்ப மாட்டேன் என்று அல்ல, நீங்கள் எழும்புவீர்கள். எழும்புகிற காலம் வருகிறது. நீ எழும்பி துதிக்கிற காலம் வருகிறது. நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்துகிற காலம் வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மகிமை, 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 மகிமை. இதோ ஒரு வல்லமை தொடுகிறது, இதோ ஒரு வல்லமை தொடுகிறது, வல்லமை தொடுகிறது, வல்லமை தொடுகிறது. நீ நிமிர்ந்து மகிமைப்படுத்த. Hallelujah, 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 hallelujah. நீ மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டார். நீ மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டார். கிறிஸ்துவால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். Thank you, Jesus. Thank you, Jesus. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். அவர் சத்துருவே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறபடியா, கர்த்தர் என்னை தாங்குகிறபடியா நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரி. நீங்கள் எழும்புவீர்கள்.
நீ எழும்புகிற காலம் வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் அடுத்த மாசத்துல, இன்னும் கொஞ்ச நாட்களில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில வீழ்ச்சிகளை கண்டு கலங்காதே. அவன் நீ எழும்புகிற காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. எழும்புகிற காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து தீர்க்கமாய் பேசுகிறேன். நீங்கள் எழும்புகிற காலம் சமீபிக்கிறது. எழும்புவீர்கள், எழும்புவீர்கள், எழும்புவே 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 கழுகை போல எழும்புவே சிறகை அடித்து எழும்புவே கழுகை போல எழும்புவே சிறகை. ஒரு விஷயம், அப்படியே கண்களை மூடி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எழும்புவேன், நான் எழும்பு. இந்த விஷயத்திலிருந்து நான் எழும்புவேன். இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவா. இந்த வேதனையிலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவா. இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவா. சீக்கிரத்திலே கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவா. அதற்கான அடையாளங்கள் தெரிகிறது, அதற்கான சூழ்நிலை எனக்கு தெரிகிறது. என்னை சீக்கிரத்திலே விடுதலை சமீபமாய் வருகிறது, விடுதலை சமீபமாய் வருகிறது. விசுவாசிக்கிற உள்ளங்கள் கம்பீரத்தோடு ஆர்ப்பரித்து, இதோ உங்கள் விடுதலை சமீபமாய் வருகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றா